Hello friends, welcome back to our channel Mayilthohai Studio. இந்த வீடியோல நம்ம maxi dress எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பார்க்கலாம். maxi dress ஸ்டிட்ச் பண்றதுக்கு நார்மலா 3 மீட்டர்ஸ் cloth வேணும். பட் நான் இங்க எடுத்துக்கிறது வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல். சுடிதார் மெட்டீரியலோட டாப் இது. இது வந்து 2.5 மீட்டர் இருக்கு. இந்த cloth வந்து நமக்கு பத்தாது. சோ நம்ம பேண்ட் cloth இருக்கு இல்லையா? இதில இருந்து பாடி பார்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். இதில இருந்து 1 மீட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் சுடிதார் மாதிரி ஸ்டிட்ச் பண்ணாம நம்ம maxi dress மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். பேண்ட்க்கு வந்து நம்ம லெகின்ஸ் அதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த yellow கலர்ல. இந்த துப்பட்டா நார்மலா நம்ம இந்த துப்பட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேண்ட் கிளாத்தையும் டாப்பையும் வச்சு எப்படி maxi dress ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பார்க்கலாம். நம்ம இதுக்கு வந்து லைனிங் கொடுக்க தேவையில்லை, நல்லா கெட்டியா தான் இருக்கு. நம்ம பாடி பார்ட்டுக்கு மட்டும் லைனிங் கொடுத்துக்கலாம். சோ நான் 1 மீட்டர் லைனிங் எடுத்து வச்சிருக்கேன். நான் இந்த கிளாத் தான் வந்து பாடி பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் இதோட மெஷர்மென்ட் சொல்லிடுறேன். டோட்டல் லெந்த் வந்து நமக்கு தேவையான maxi dressோட டோட்டல் லெந்த் வந்து 47 இன்ச். அது உங்களுக்கு எவ்வளோ லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இத வந்து நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். பாடி பார்ட்டுக்கு வந்து நம்ம பேண்ட் கிளாத் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த பார்ட். ஃபுல்லா ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ஃபுல்லாமே நம்ம வந்து டாப் கிளாத் யூஸ் பண்ண போறோம். சோ பாடிக்கு வந்து 15 இன்ச் வேணும். இது வந்து நான் தையலுக்கும் சேர்த்து சொல்றேன் 15 இன்ச். அதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து 32 இன்ச் வேணும். சோ டோட்டலா 47 இன்ச் வந்துருச்சு. இது 32 + 15 ரெண்டும் சேர்த்து 47 இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் வந்து நம்ம டோட்டலா 7 இன்ச் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு இன்ச் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதுல வந்து நெக் வந்து 3 இன்ச் எடுத்துட்டு இந்த சைடு 4 இன்ச் ஷோல்டருக்கு 4 இன்ச் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 3.5 இன்ச் எடுத்துர்க்கேன். பேக் நெக் வந்து கொஞ்சம் டீப்பா எடுத்துர்க்கேன், 7 இன்ச் எடுத்துர்க்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து நான் 7 இன்ச் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் பாடிக்கு வந்து 11.5 இன்ச் எடுத்துர்க்கேன். waist சைஸ் வந்து 10.5 இன்ச் எடுத்துர்க்கேன். இது வந்து நார்மல் மெஷர்மென்ட். உங்களோட மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மென்ட் வச்சு தான் நம்ம வந்து கிளாத் கட் பண்ண போறோம். இப்போ எப்படி கட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடி பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துர்க்கேன். இது வந்து 1 மீட்டர் இருக்கு. நம்ம இதுக்கு டோட்டல் ஹைட் வந்து 15 இன்ச் கொடுக்கணும். சோ 15 இன்ச் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த ஃபேப்ரிக்கை நான் இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு 15 இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, இங்க இருந்து கரெக்ட்டா 15 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கிளாத் அன்ஈவனா இருக்கு. சோ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கரெக்ட்டா 15 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போறேன். 15 இன்ச் அளவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 15 இன்ச் ஹைட் எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நமக்கு 7 இன்ச் வேணும். சோ இங்க இருந்து 7 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 3 இன்ச்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணனும். இப்போ இது 3 இன்ச் இருக்கு, இது 4 இன்ச் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் மடிச்சு தைப்போம். அப்ப வந்து உங்களுக்கு கரெக்ட்டா 3 இன்ச் அளவுக்கு வந்துரும். சோ உங்களோட நெக்குக்கு ஏத்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம், அதாவது டெப்த் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 3.5 எடுத்துர்க்கேன். சோ இந்த அளவுக்கு வேணும். வரைஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெக் வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து நான் கொஞ்சம் டெப்தா வைக்க போறேன். சோ 7 இன்ச் எடுத்துர்க்கேன். இது வந்து நார்மலா யூ நெக். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவும் 7 இன்ச் தான். சோ இங்க இருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாடி. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 11.5 இன்ச் வேணும். இது வந்து தையலுக்கும் சேர்த்து தான் நான் எடுத்துர்க்கேன். தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து எடுத்துர்க்கேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வரையறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படினா இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் இங்க மார்க் பண்ணி 1.5 ஆர் 1.25 எடுத்துக்கலாம். எடுத்து மார்க் பண்ணி ரெண்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல 10
11.5 1 இன்ச் கம்மி பண்ணி வேணும். நான் உங்களுக்கு அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக 1 இன்ச் கம்மி பண்ணி எடுக்கணும். நான் இங்கே வந்து கம்மி பண்ண போகிறதுல அப்படியே எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து கிளாத் வந்து கம்மியாயிடும். ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற 11.5 இங்கே எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கேயும் 11.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ பாடி பார்ட் கிடச்சிருச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, பேக் அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேக் நெக் வந்து டீப்பாக கட் பண்ணிக்கலாம். இது பேக் பார்ட், இது ஃப்ரண்ட் பார்ட். இப்போ இதை வச்சு நம்ம வந்து பேண்ட் கிளாத்தில் துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கலவா. பேண்ட் கிளாத் வந்து 2 மீட்டர் இருக்கும். நம்மளுக்கு வந்து இதில் 1 மீட்டர் கிளாத்தே போதும். பேலன்ஸ் கிளாத்தை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது அளவாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங் ஃபேப்ரிக், அதை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த அளவுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். பின் பண்ணாமல் கட் பண்ணிங்கன்னா துணி நீங்கள் கட் பண்ணும்போது நகர்ந்துடும். ஸோ நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த கிளாத்லேயே ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது எப்பயுமே ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதுக்காக தான் பேக் பார்ட்டுக்கு தேவையில்லை. ஃப்ரண்ட் சைடு மட்டும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி பீஸ் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் இந்த டாப் கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு சைடு ஃப்ரண்ட் பார்ட்டும் இன்னொரு சைடு பேக் பார்ட்டும் வரும். தெரியுது இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட், இது பேக், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது அது ரெண்டையும் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 கிளாத் இருக்கும். ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நம்மளுக்கு 32 இன்ச் வேணும். பாருங்கள், இந்த சைடு நல்லா ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம 32 இன்ச் எடுத்துக்கலாம். 32 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 32 இன்ச் போக பேலன்ஸ் ஃபேப்ரிக் இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாமே 32 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இதை தான் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கனால 4 ஃபேப்ரிக் இருக்கும், ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்குமே சேர்த்து. ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணது போக நம்மக்கிட்ட பேலன்ஸ் இவ்வளோ கிளாத் இருக்குது. இதிலேயே வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் 4 கிளாத் இருக்கும். 2 ஸ்லீவ் வேணும் இல்லையா, ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்லீவுக்கு 4 கிளாத் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 மார்க் பண்ணிக்கிறேன். 6 வந்து ஸ்டிச்சிங்கும் சேர்த்து தான் நான் மார்க் பண்ணுறேன். 5 கரெக்டாக இருக்கும். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 6 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் பார்ட் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். 8 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து கீழே 3 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கரெக்டாக 8 இன்ச் இருக்கு இல்லையா. இப்போது இங்கே மேலேருந்து அந்த 3 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கர்வாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லீவோட மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போது இந்த ஸ்லீவ் லைன் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஃபிட்டிங்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், பேக் ஸ்லீவ் விட ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஸோ இப்போ கட்டிங் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடய ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.